வீட்டுல ரொம்ப அடக்கமா வந்த, இப்ப ஃபேக்டரி புறப்பட்ட உடனே நடவுட பாவனை எல்லாமே மாறி போச்சே. வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் அடங்கி போக வேண்டிய மனைவி, ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் நான் அடக்கி ஆள வேண்டிய முதலாளி. அதுக்குதான் இந்த மாற்றம். அண்டர்ஸ்டாண்ட்? குட் மார்னிங் சார். ஆடிட்டிங் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஃபேக்டரி அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணிட்டேன், டீடைல்ஸ் பார்த்துட்டேன். பை தி பை, ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணலாதுங்க. என்ன சொல்லுங்க. போன வருஷம் நம்ம ஃபேக்டரியில பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் உங்க மேனேஜர் ரவியோட தவறான நிர்வாகம். நீங்க உடனடியா இதுல தலையிடா ஃபேக்டரி மோசமான கண்டிஷன் வந்துடும். நான் உடனே கவனிக்கிறேன் சார். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் மறுபடியும் வந்து உங்களை பாக்குறேன். தேங்க்யூ. செக்ரட்டரி, உடனே மிஸ்டர் ரவியை மேல வர சொல்லுங்க. எஸ் மேடம். எஸ், கம் இன். வணக்கம். வணக்கம். எங்க வந்தீங்க? முத பொறுப்பு ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா தொழிலாளர்கள் சார்பா பார்த்துட்டு போலான்ட்டு வந்தோம். தேங்க்ஸ். அப்புறம் ஒரு கோரிக்கை. ஆப்பிள் வரும்போதே கூடவே ஆப்ளிகேஷனும் வரும்னு நினைச்சேன். இது ஆப்ளிகேஷன் இல்லைங்க, உரிமை பிரச்சனை. போனஸ் சம்பள உயர்வு சம்பந்தமா உங்க மேனேஜர் ரவி கிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் கவனிக்கவே இல்லை. நீங்களாவது இந்த கோரிக்கை, மனு, போராட்டம் எதுவுமே தேவையில்லை. தொழிலாளிங்க செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்தா முதலாளிங்க கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் இது வரைக்கும் சரித்திரமே இல்லைங்க. அடுப்புல இருக்கிற பால் அமைதியா இருந்துகிட்டு இருந்தா அடுத்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது பொங்கி எழுந்தா தான் அவசரமா ஓடி வந்து ஆறுதலா கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இறக்கி வைப்பாங்க. ஆல்ரைட், இப்பதான் ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்திருக்கு, பாத்துட்டு பதில் சொல்லு. கொஞ்சம் உடனடியா கவனிச்சா நல்லது. ஏன்னா வீட்டுல என் பொண்டாட்டி ஃபேன் கூட இல்லாம கஷ்டப்படுறா. நீங்க போகலாம். என்ன சித்ரா, கூப்பிட்டியா? ஆமா ரவி, இனிமே ஏன் உத்தரவு இல்லாம இந்த ஃபேக்டரியில நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. இன்னையில இருந்து உன் வேலையும் சேர்த்து நானே பாத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சித்ரா, தேங்க்யூ. எனக்கு நீ இப்படி ஒரு நன்மை செய்வேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபேக்டரி லேபர் ப்ராப்ளம் அதிகமா போச்சு, என்னால ஒன்னும் சமாளிக்க முடியல. அதனால என் வேலையை சேர்த்து நீயே செய்யறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை, சந்தோஷம் தான். பட் ஒன் ரிக்வெஸ்ட். என்ன? நான் திடீர்னு ஃபேக்டரிக்கு வரத நிறுத்தினா லேபரர்ஸ் எல்லாம் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அதனால நான் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தேன்னா ஃபேக்டரியில வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அதே சமயத்துல என் பிரஸ்டீஜை காப்பாத்திட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு மாத்திரம் பர்மிஷன் கூட. ஆல்ரைட், நீ போகலாம். என்ன தியானம் வச்சிரு? நல்லா இருக்கும். இந்த மாப்பிள, அந்த 5 லட்சம் ரூபாய் என் கண்ணு முன்னாலே வந்து நிக்கிறதுனால காலி எது கை எதுன்னு தெரியல மாப்பிள. உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிருந்தா டிக்கெட்டை நான் வச்சிருக்கேன். மாப்பிள, அந்த லாட்டரி டிக்கெட்டை எப்ப கொடுப்பேன்? சமயம் வரும்போது கொடுப்பேன். இந்த சிகரெட் எதை சொன்னாலும் நான் செய்யறேன் மாப்பிள. நெருப்பு வையும். அந்த லாட்டரி டிக்கெட்டை கொடுத்தா உடனே நெருப்ப வச்சிருவேன். லாட்டரி டிக்கெட்லயா? சிகரெட்ல மாப்பிள. என்ன மாப்பிள? ஏன் மாப்பிள, அந்த லாட்டரி டிக்கெட்டை கொடுக்கப்படாதா? பார்த்துதான் வைக்கிறேன். மாப்பிள, அந்த 5 லட்சம் ரூபாயில ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எஸ்டேட் வாங்கினா எப்படி இருக்கும்? பணம் இருந்தா வாங்கலாம். ஒரு கட்டடத்தை 1.5 லட்சம் ரூபாய் கட்டினா எப்படி இருக்கும்? கட்டடம் மாதிரியே இருக்கும். கட்டடமா இருக்கும்ல. அப்புறம் பாக்கி 1.5 லட்சம் ரூபாய் ஒரு தலகாணி உரையில போட்டு அப்படியே தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? குடுப்பனா இருந்தா படுக்கலாம். தலகாணி என்ன சிந்தே வந்திருக்குது, சாட்சி போட்டு படுங்களேன். சரிதான், இதை சாய்க்கிறதா இருந்தாக்கா ரோட்டு ரோலர்ல வேணும். சார் யாரோ? நான் தான் குண்டு கோபால்ஜி. யாரு சமயக்காரனா? ஏடா திடீர்னு குண்டு கோபால் ஜி ஆயிட்ட? ஜி வருஷம் லாட்டரி டிக்கெட்ல எனக்கு 5 லட்சம் ரூபாய் விழுந்துச்சா? உனக்கா? ஏடா உனக்கு விழுந்தது சொன்னீங்க? கோபாலுக்கு விழுந்ததுன்னு சொன்னேன். எந்த கோபால கேட்டீங்களா? இந்த கோபாலுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் விழுந்துச்சே. அது அழகான பங்களா கட்டி கிராபரேஷன் செய்ய போறேன். நீங்க வந்துதான் விளக்கேற்றி வைக்கணும். உங்க வீட்டுல வந்து விளக்கேற்றுறதுக்குள்ளார இவனை கழுத்து மேல ஏத்திட்டு வா. என்ன ஏமாத்தி பொண்ணை கட்டிக்கிட்டு பொண்ணை வெட்டி சிந்தித்து பாரு. நான் இறந்தால் என்ன நடக்கும்? உன்னுடைய மகள் பொட்டை இழந்து, பூ இழந்து, உடலை இழந்து, உடனே இறந்தா வெள்ளப்புடவை கட்டி பார்த்து ஆசைப்படுகிறீர்களா? இதோ நடக்கட்டும் உங்கள் நாடகம். யாருக்கிட்ட நீ நாடகம் நடத்துறீங்களா? அப்பா அப்பா, அவர் அடிக்காதீங்கப்பா, பொட்டுக்கு போயிடுவாருப்பா. அதுவும்
இல்லாம நான் வந்து சாம்பார் தின்னுகிட்டு இருக்கேன். சாம்பல் திங்கிறியா? ஆமாப்பா, மாங்காய் கிடைக்கல. ஏலா சாம்பல் திங்க வச்சு விட்டியா? அதுல என்னங்க தப்பு? இதுதான்டா பெரிய தப்பு. ஐயோ, என்னடா? அப்பா, நானும் சித்ரா ஒரு விருந்துக்கு போயிட்டு வரோம். பேஷா போயிட்டு வாங்களேன். எந்த ஹோட்டல்லப்பா விருந்து? ஹோட்டல் இல்லம்மா, குடிசைல. குடிசையா? பா, சித்ரா மேல்மட்டத்திலே வாழ்ந்து பழக்கப்பட்டு போயிட்டா. அதுக்கு அசிவாரமா இருக்கிற ஏழைங்க எப்படி வாழ்றாங்கன்னு நேரடியா பார்த்தா அவ மனசு மாறலாம் இல்லையா? முயற்சி பண்றதுல ஒண்ணும் தப்பில்ல. சரிங்க. இந்தம்மா. போயிட்டு வரேன் சார். போயிட்டு வரேன் மாமா. பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா போறாங்க பாருங்க. எப்படி திரும்பி வராங்கன்னு பாப்போம். என்னங்க இது நரகம் மாதிரி இருக்கு? இவ்வளவு மோசமான இடத்துல இந்த ஜனங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? இதை விட வசதியான இடத்துல இந்த தொழிலாளிங்க குடியிருக்கணும்னா அவங்க வாங்குற சம்பளம் பத்தாது. இவங்க எல்லாம் வேற யாரும் இல்ல, நம்ம ஃபேக்டரியில வேலை பார்க்கிற தொழிலாளிங்க தான். நாங்களும் ரொம்ப நாளா குவார்டர்ஸ் கேட்டு போராடிக்கிட்டு தான் இருக்கோம். முதலாளிக்கு கருணை பிறக்கல. வந்து அந்த ராயல் சினிமால என்ன படம் ஓடிக்கிட்டு இருக்கு? பேச்சை மாத்தாதே. சரி சரி, நேரமாச்சு, வாங்க போலாம். இந்த மாதிரி நேரத்துல அவசரப்படுத்துவியே, வா. வாங்கய்யா, வாங்க 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 வாங்க. டேய் காவாட்டி, வாங்க வா போடு. உட்காருங்கம்மா. உட்காரு, நல்ல மாதிரி தான் உட்காரு. இவன் தான் என் பொஞ்சாதி. இதான் ஏன் பஞ்சாதி? ஐயா வாய பாத்துக்கிட்டு அப்படியே பலகாரத்தை கொண்டு வந்து குடிசையிலே பிறந்து குடிசையிலே வளர்ந்தவளாச்சுங்களா? அம்மாவை பார்த்த உடனே அசந்து நின்றுட்டான். இவ கூட பங்களாவிலேயே பிறந்து பங்களாவிலேயே வளர்ந்தவளாச்சா? குடிசை எல்லாம் பார்த்த உடனே அசந்துட்டான். சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. எவ்வளவு பிரியமா கொடுத்துருக்காங்க, சாப்பிடணும். ப்ளீஸ் தயவுசெஞ்சு கம்பல் பண்ணாதீங்க. அப்பா எனக்கு வேணாப்பா. இந்தாங்க இந்தாங்க. இவங்க தான் என் பிள்ளைங்க. சாப்பிடு. ஏன் முனுசாமி ஏமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏழைங்க என்ன சுத்தமாவே இருக்க கூடாதா? இதுக்கு தலைங்க இப்படி வறண்டு போய் கிடக்குது. கொஞ்சம் எண்ணெய் தடவை சுத்தபத்தமா வைக்க கூடாது? சுத்தபத்தமா வச்சுக்கலாமா? அதுக்கு வசதி வேண்டாங்களா? அந்த காலத்துல செட்டியார் கடையில போய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க செட்டியாரேன்னா அப்படி ஊத்துவார் பாருங்க. அந்த ஓசி எண்ணெயுடைய விலை இன்னைக்கு ₹1. இதுக்கு 3க்கும் தேய்க்கணும்னா 3 ரூபா வருது. உங்க ஃபேக்டரியிலேயே ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளமே 3 ரூபா தாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் அதுக்கு வயிற்ற பாக்கட்டுமா, அதுக்கு தலையை பாக்கட்டும்? நேரமாச்சு, வாங்க போலாம். அம்மா ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களா? டீயா சாப்பிட்டு போங்கம்மா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏழைங்க என்ன கஷ்டப்படுறாங்க பாத்தியா? ஆமாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. வெரி குட். அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்கு வந்துகிட்டு இருந்தோம். இறக்கப்பட்டு எடுத்து எடுத்து கொடுக்க ஆரம்பிப்போம். கரெக்ட். அப்புறம் நாமளும் இந்த மாதிரி குடிசை போட்டுக்க வேண்டியதான். புறப்படுங்க. உங்க மருமக பிள்ளை ஹனிமூனுக்கு போகணுமா? ஹனிமூன் தேனிலவு எங்க மாப்பிள்ள? சுவிட்சர்லாந்து வரைக்கும் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். டைம் இல்ல. லோக்கல்ல கொடைக்கானலுக்கே போயிட்டு வரலான்னு போக வேண்டியதுதான். லட்சாதி பெரியாச்சு. போகலாம். சும்மா சொன்னா எப்படிப்பா? செலவுக்கு பணம் வேண்டாம். எவ்வளவு மாப்பிள்ள வேணும்? ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும். போறதுமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பார்த்தா ஏன்டா கொடைக்கானலா வேணும் உனக்கு? ஏன்டா கூவத்துல ஓட்டப்படுகிற பிறந்த பையல என்னடா முறுக்கு சுத்துற? இங்க பாரு, எதுவும் சோத்த தின்னுட்டு பேசாம கடை பணம் கேட்டேன். ஆமா ஆமா, என்ன இங்க? அது வந்துங்க, யூனியனை உடைக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு. அதுக்காக ஒரு 2000 ரூபாய் கேட்கறேன், கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. அந்த யூனியனை உடைக்க உன்னால முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். நீ யூனியனை விட்டு விலகிறதுன்னா சொல்லு, அந்த 2000 நான் கொடுக்குறேன். உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேங்க. சரி, நாளைக்கு வந்து என்ன ஃபேக்டரியில பாரு. நல்லதுங்க மாமா. அங்கிள், வர்ற சண்டே என் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மில் ஓனர்ஸ், விஐபிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிங்க. என்ன மாதிரி திடீர்னு டின்னரு? திடீர்னு இல்ல மாமா, திட்டம் போட்டுதான் செய்யணும். அவர் இன்னும் ஏழைங்க உலகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு உல்லாசமான உலகம் இருக்குன்னு அவருக்கு தெரிய வைக்கணும் இல்லையா? அருமையான ஐடியா. அதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு. எப்படியாவது அவரை திருத்தி நம்ம வழி கொண்டு வந்து எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைக்க. அதுதான் என் ஆசை.
உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம் பாத்தியா. ஏமா இந்த விருந்துல ஒரு 500 தலை விழுற மாதிரி 500 இலை விழுற மாதிரி பண்ணிடலாம்ல? உங்களால எவ்வளவு கிராண்டா ஏற்பாடு பண்ண முடியுமோ பண்ணுங்க. சரி வாங்க 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 வாங்க. அட வாடா கோபால். வாங்க ஜி கோபாலிஜி. இவருக்கு பண்ணில பக்கெட்ல இடத்துல ஊத்தணும். அப்புறம் ஏன் தெளிக்கிற பேசாம வை கோபாலிஜி. பக்கத்துல யாருஞ்சி? என் சம்சாரம் கெட்டலட்சுமி. பார்த்தாலே தெரியுது. போங்க போய் உட்காருங்க. 2-3 சேர்ல அடக்கமா உட்காருங்க. போங்க எடுத்துங்க. அங்க ஒண்ணு கொடுங்க. ஏட்டா கல்கண்டு ஏயா பசிக்குதியா? பசிக்குன்னா சந்தனத்தை வயசுல தடவு. பசி போயிடும். ஏயா டேய் தருவான். இங்க வாடா. டேய் அவன் தருவான். வாங்கிக்க. போடா போடா. சரத்து கோபால், என் ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த தொழிலாளிகளை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. இந்த லேபரர்ஸால நாம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது அவருக்கு புரியவே இல்லை. இதை நீங்க தான் அவருக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லணும். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அட ஐ அம் கோபால் 76. நேரம் தான். என்னம்மா அவர் வரலையா? இல்லைங்க, அவங்க டியூட்டிக்கு போயிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பார்ட்டிக்கு வர மாட்டீங்களே? அன்போட வற்புறுத்தி கூப்பிடும்போது வராம என்ன பண்றது? சரிதான். அன்போட நாங்க தெளிக்கிறோம். ஏத்துங்க. கொஞ்சமா தெளிங்க. ஹலோ, வாங்க 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 அத்தை. உஷா இங்க வா. அத்தையை கூட்டிட்டு போய் உட்காரவே. மீட் மை ஹாபி மிஸ்டர் அனந்த கோபாலன், மிஸ்டர் நாராயணன், மிஸ்டர் சீனிவாசன். எல்லாருமே பெரிய மில் ஓனர்ஸ். இந்த ஊர்ல பிக் ஷாட். மில்லெல்லாம் எப்படி நடக்குது சார்? நான் மில்ல க்ளோஸ் பண்ணி 3 மாசம். ஏன் அப்படி? எல்லாம் லேபர் ப்ராப்ளம் தான். எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாம மேலும் மேலும் கேட்டுக்கிட்டா என்ன சார் செய்ய முடியும்? ஆமா சார், இந்த காலத்து தொழிலாளிங்க முதலாளிங்க மாதிரி வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமா? There you are. அதை இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமா இவர்கிட்ட சொல்லுங்க சார். எனக்கு புரியுது. ஹாய் உமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசிக்கிட்டீங்க. மிஸ்டர் அனந்தகோபால் சொன்னது 100க்கு 100 உண்மை. தேன் கூட்டுல தேன் கிடைக்குதேங்கிறதுக்காக கூட்டோட கசைக்கு பிழிஞ்சா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா தான் எடுக்கிறவங்க கொடுக்கறவங்க 2 பேருக்குமே நல்லது. அதுக்காக ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஒப்படைச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு ஹாங்காங், அமெரிக்கா, ஜப்பான் இப்படி ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டியதா. நீங்க மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்ல சார், மத்தவங்களையும் வாழ வைக்கணும். அதுவும் வாழ்க்கை தான். வாங்க வாங்க வாங்க.